அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் அருகே பேருந்தில் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவருக்கு அரிவாள் வெட்டு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, என்ன நடந்தது? சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டம் அரியநாயகிபுரம் பகுதியை சார்ந்தவர் தேவேந்திரன். இவர் 11ஆம் வகுப்பு திருநெல்வேலியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில படித்து வருகிறார். இன்று பொதுத் தேர்வு எழுதுவதற்காக தனது கிராமத்திலிருந்து திருநெல்வேலி நோக்கி வரக்கூடிய அரசு பேருந்துல வந்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில அந்த பேருந்து கெட்டியம்மாள்புரம் அப்படிங்கிற ஸ்ரீவைகுண்டம் அருகே கெட்டியம்மாள்புரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு அருகே வந்த நிலையில அங்க அந்த பேருந்து வழிமறித்து ஏறிய 3 நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி இருக்கிறார்கள். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட அவரை காப்பாற்றும் நோக்கில அவர்கள் அந்த வெட்டிய நபர்களை தள்ளிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில உயிருக்கு ஆபத்தான நிலையில அவர் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார். அங்கே அவருக்கு முதலுதவி வைத்த நிலையில மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினுடைய முதற்கட்ட விசாரணையில அவர் கபடி விளையாட்டுல ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் வெட்டப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான நபர்களை, அதாவது சிறார்கள் இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில வெட்டிய நபர்கள் சிறார்களாக இருக்கக்கூடிய நபர் அடிப்படையில காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சம்பவ இடத்திற்கு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பொதுத் தேர்வு நடைபெறக்கூடிய இந்த சமயத்துல ஒரு 11ஆம் வகுப்பு மாணவர் வெட்டப்பட்ட சம்பவம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி.